அப்புறம் மறந்துட்டீங்க. இந்த பேர் ஒரு ஈவெண்ட் பேர் வச்சுக்கோங்க. இந்த பேர் உருவாக்குற ஒரு பேர் போட்டீங்களா? கவிஞர் வாலி. கொஞ்சம் வாலி. ஏடி குஞ்சுமன் பேரை போட்டீங்களா? ஏடி குஞ்சுமன் தான் அந்த படத்தையே ஸ்டார்ட் பண்ணது. அவர் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர். இப்போ இன்னைக்கு அவர் பேரை விட்டுட்டு அவர் படத்தில் எழுதுனவங்க பேர்லாம் போடுறீங்க. மிக முக்கியமானவர்கள்லாம் போடணும்ல நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும்ல. ஆமா சார். ப்ரொஃபஸரை கூப்பிடுறீங்கன்னும் போது அதுல இருந்து டீம் எல்லாம் கூப்பிடுறீங்க. மன்னிக்கணும் சார். நாங்க ஒன்னொன்னு தான் நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப மன்னிக்கணும். மிஸ் ஆயிடுச்சு. இதெல்லாமே நெக்ஸ்ட் டைம்ல நாங்க பாத்துக்கிறோம். மிஸ் ஆனதுதான் கேட்டோம். அதனால தான் சார் நாங்க கத்துக்கிறோம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா நாங்களும் வந்து கத்துக்கிறோம். ஏன்னா யாருமே இங்க வந்து ப்ராப்பரா ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஒரு ப்ரொடியூசர் இதுல இருந்து நானும் வரல, ஒரு ஆக்டர் பேக்ரவுண்ட் அந்த இதுல இருந்து அவரும் வரல. எல்லாருமே இங்க வந்து புதுசு. ஒரு நார்மலான ஒரு காமன் மேன் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா, உங்க பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து தான் நாங்க 2 பேருமே வந்திருக்கோம். ஸோ வி டோன்ட் ஹாவ் அ பேக்ரவுண்டோ இதை பத்தி பெரிய ஒரு நாலேஜ் கிடையாது. வாட் ஆல் வி நீட் அப்படின்னா எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதையும் நீங்க தான் வந்து கரெக்ட் தான், நீங்க வந்து தேறிட்டீங்க அப்படின்னு சொன்னதும் நீங்க தான். தேங்க்யூ. கத்துக்கிட்டு இருக்கோம். டெஃபினட்டா நெக்ஸ்ட் டைம் பண்ணிடுவோம். அவங்க கூட பிரேம மலை டீச்சர் மாதிரியே கொண்டு வந்தீங்க. ஏன் ஒரு டப்புன்னு ஒரு டீச்சரே வச்சிருக்கீங்க? வேற ஏதாவது பேர் கொடுத்தாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க லுக் வந்தது. சூப்பர். இல்ல அது நாங்களே எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்யூ. அதை எதிர்பார்க்கல. இந்த படமே வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஒரு நான் எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். இது எனக்கு வந்துட்டு என்னென்னா நானுமே சென்னை 28 தான். வந்த வழியில் தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஸோ என் ஃப்ரெண்டு ஊருக்கு போன அப்புறமா தான் அவனை ஏர்போர்ட்டில் விட போகும்போது தான் இந்த கதையை உருவாச்சு. அந்த நாள் இன்றைக்கி தான் இந்த கதை சொல்லிச்சு. அப்போ தான் நான் எனக்கு ரிலேட் ஆனால் எல்லாருக்கும் ரிலேட் ஆகும் என்னென்னலாம் விதம் இருக்குமோ அதெல்லாம் நான் எழுதினேன். என்னோடய ரியல் லைஃப் பயோலா காலேஜ் தான் நான் விஸ்காம் படித்தேன். அதில் எங்கள் மேம் பேர் சூசன். ஆக்சுவலாக அவங்கள நாங்கள்லாம் வந்துட்டு அப்போது அந்த காக்கா படம் வந்தால கிளாஸே வந்துட்டு மாயா மேம் தான் சொல்லிட்டு இருப்போம். அதனால தான் நான் அவங்கள இது பண்ணேன். நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் நல்ல படம் எடுத்துட்டீங்க. ஏன் இந்த டிலே? இப்போ வந்து மலையாள படம்லாம் 2 படம் ஹிட் ஆயிடுச்சு. சார் அதுதான் சொல்றோமே சார். நான் வந்து ப்ராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃபினான்ஷியலி நானும் சவுண்ட் கிடையாது. இந்த ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கும்போது கடன் கொடுக்குறவங்க கூட எப்படி பாக்குறாங்கன்னா ஃபேஸ் வேல்யூ பார்த்துட்டு நமக்கு ஏதாவது கொலாட்ரல் இருக்கான்னு பார்த்துட்டு தான் கொடுக்குறாங்க. இன்னொன்று இதுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைமும் தேவைப்பட்டது எல்லாருக்கும். இப்போ நீங்க முன்னாடியே பண்ணிட்டு படத்தை அது வந்துட்டு அந்த இது மட்டும்தான் அப்படி டைம்ல இருக்கிறதுனால யூஸ் பண்ணோம். நாங்க ஷூட் பண்ணது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொரோனா காலகட்டத்துக்கும் என்னன்னா நாங்க வந்துட்டு அதாவது பொன்னியின் செல்வன் இல்ல பெரிய பெரிய படங்கள்லாம் இருக்கும்போது நாங்கெல்லாம் என்ன சார் அதனால கத்தி தண்ணீர் ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று இன்னைக்கு எங்களுக்கு ஆக்சுவலா படம் நான் என்ன சொல்றேன்னா இந்த வார்த்தை கேட்கறதுன்றது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி சார். எங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகிறது பெரிய வெற்றி. நான் ஆக்சுவலாக உட்லாண்ட்ஸில் நிறைய படம் பார்ப்பேன் சார். எங்கள் பேனர் அங்கே இருந்தபோது எனக்கு அன்றைக்கே வந்துட்டு எனக்கு கண்ணெலாம் கலங்கிருச்சு. ஏன்னா அந்த ஒரு நாளுக்கு நாங்கள் ரொம்ப சாதாரணமான ஆசைகளோடு இருக்கிற ஒரு பசங்க தான் சார். நீங்கள் வந்து இப்படி சொல்கிறதே எனக்கு இன்னைக்கு தூக்கம் வராது சார். நீங்கள் சொன்னது உண்மையிலே எனக்கு என்னென்னா சார் ப்ரெஸ்ஸில் இல்லை இவ்வளோ எவ்வளோ இதெல்லாம் என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது சார். இந்த ஒரே ஒரு நாளுக்காக நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் இது நடக்கும் நம்புங்கன்னு. நான் என்ன நம்புறது பரவாயில்ல சார். இவ்வளோ பேர் என்ன நம்பி வெங்கட் பிரபு சார் மாதிரி ஒரு ஆள், அதாவது இந்த இன்டர்வல் பிளாக் எல்லாரும் சொன்னீங்கல்ல சார், இந்த இன்டர்வல் பிளாக் தான் சார் நான் வந்துட்டு சார் பார்த்த உடனே சொன்னது இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு இறங்கி அவர் மென்டர்ஷிப் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணார் சார். மேம் சொன்ன மாதிரி தளபதி சாரோடைய படம் பண்ணிட்டு இருக்க டைமில் கூட அவர் வந்துட்டு உண்மையிலே அவர் தான் சார் நண்பன் வரும் வந்த பிறகு. ஏன்னா அவர் என்னென்ன சின்னதாக என்ன பெட்டர் பண்ணலான்ற நிறைய மென்டரிங் கொடுத்தாரு எனக்கு. ஸோ நான் வந்துட்டு அவருடைய ஒரு சிஷ்யனாகவே நான் மாறிட்டேன். எனக்கு வந்துட்டு அவர் அவ்வளோ சொன்னார், அவ்வளோ அது பாசிட்டிவாக. கடைசியில் கூட ஒரு சின்ன ஒரு இது இருந்தபோது எல்லாருமே சிரித்தாங்க. அது வந்துட்டு அது அந்த ஐடியா முதற்கொண்டு அது அவர் கொடுத்தது. ஸோ வந்துட்டு எனக்கு இதெல்லாமே கனவு சார். ஸோ வந்துட்டு எனக்கு நீங்கள் சொன்னது மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்யூ. அந்த வந்து பார்த்தீங்கன்னா சுதாகர் அவங்க அந்த அண்ணன் கேரக்டரில் இப்போ வந்து ஒரு மாசான ஒரு சீன் ஏதோ